இந்த மகிழ்ச்சி கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. ஏன்னா நம்ம பிரச்சனைகளை என்ன ஆரம்பிச்சோம்னா அந்த மகிழ்ச்சி காணாம போயிடும். பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு வாழ்க்கை இல்லை. ஆனால் இந்த உலகத்தில் அநேக உபத்திரவங்களோடு திடன் கொள்ளுங்கள், ஆனாலும் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா! இந்த உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு எத்தனை பேர் அதை உணர்வீங்க? என்னுடைய செங்கடல் எங்கேயும் போகல, ஆனா செங்கடல் வழியாய் நான் நடந்து செல்கிறேன். எனக்கு எதிராக நிற்கிற செங்கடல் அவருடைய குரலை கேட்டு வழியை திறக்கிறேன். ஹல்லேலூயா! அந்த வழி திறக்கும் போது நானும் மறுபடியும் திறக்கிறேன். எனக்கு ஜீவன் தந்தவர் இயேசு, எனக்கு ஜீவன் தந்தாரே. இன்னைக்கு காலையில் நாங்க பாடி சந்தோஷமா பாடிட்டு இருந்தோம். துதிப்பாடல் நாங்கள் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் நாங்கள் வாழ்த்திடுவோம். நாங்க பர்ஃபெக்ட், அதனால நாங்க வந்திருக்கிறோம் இல்ல, அவர் பர்ஃபெக்ட், நான் பர்ஃபெக்ட் இல்லை. என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளக்கும் என்று சொல்லி என்னை நேசித்தவரை காண வந்திருக்கிறேன். எத்தனை பேர் அதை உணர்வீங்க? கண்களை மூடி நன்றின்னு சொல்லுவோமா? நன்றி அப்பா. மனிதர்களோடு ஒரு உறவை எதிர்பார்க்கும் தெய்வம் இயேசு. மனிதர்களோடு ஒரு உறவை எதிர்பார்க்கும் தெய்வம். பைபிள் சொல்லுது, அவர் நம்மை அபிஷேகம் செய்கிறார். அபிஷேகம் பண்றது எவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு விஷயம் தெரியுமா? அபிஷேகம் பண்ணுகிறது எவ்வளவு புனிதமான விஷயம் தெரியுமா? அவர் சொல்கிறார், உன்னை நான் அபிஷேகித்தேன், உன்னை நான் சுமந்து செல்கிறேன். சுமக்கும் அந்த அனுபவம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அன்பு இருந்தாதான் வரும். இந்த வேதாகமம் சொல்கிறது, நான் உன்னை சுமப்பேன், நான் உன்னை தப்பு வைப்பேன், நான் உன்னை ஏந்துவேன், நான் உன்னை நடத்துவேன். இதுவரை நடத்தினேன், இனியும் நடத்துவேன். யெகோவா ஈரே என்றால் கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். ஹல்லேலூயா! கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளும். அவர் போதும், நீ போதும் என்று சொல்லுங்க. மெய்யான சமாதானத்தை உங்களுக்கு தருவார். அவருடைய சமாதானத்தை விட்டு போக செய்கிறவர். அவர் சொல்றாரு, இந்த உலகம் தரும் சமாதானம் அல்ல, நான் கொடுக்கும் சமாதானம். இந்த உலகம் தரும்படி அல்ல. இந்த உலகம் கொடுத்தா எனி டைம் அதை திரும்பி எடுத்துரும். இந்த உலகம் கொடுத்தா அது நிரந்தரம் என்று சொல்லி நம்பவே முடியாது. ஆனால் அவர் கொடுக்கிற சமாதானம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் சதா காலங்களும் நினைக்கும் சமாதானம். நன்றி என்று சொல்வோமா? நன்றி அப்பா. உள்ளத்தில் ஆறுதலை தருகிறவர் நன்றி. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வாக்குத்தத்தத்திற்காக நன்றி. அவர்கள் சந்தோஷித்து எந்நாளும் கம்பீரிப்பார்கள் என்ற வாக்குத்தத்தத்திற்காக நன்றி. அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போகாங்க, ஓடினாலும் இளைப்படைய மாட்டாங்க என்று சொன்ன வாக்குத்தத்தத்துக்கு நன்றி. இன்றைக்கு அதற்கு சாட்சியாய் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். எத்தனையோ போராட்டங்கள் வழியாய் நடந்து வந்தும் எவ்வளவோ காரியங்கள் எங்களை துரத்தும் போது நாங்கள் ஓடியும் இன்றைக்கு நாங்கள் இளைப்படையாமல் நிற்கிறோம். உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு. நன்றி, நன்றி ராஜா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கக்கூடியவர்கள் எல்லாரும் எழுந்து நின்று நம்முடைய கத்தாதி கத்தனை இந்த நேரத்திலே நாம் மகிமைப்படுத்த போகிறோம். அவரை துதிக்க போகிறோம். எல்லாரும் சந்தோஷமாய் தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போம். தானியேலை பார்க்கும் பொழுது அவன் 3 வேளையும் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி தேவனை மகிமைப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். சிங்ககேபியில் இருந்த பொழுது கூட அவர் தேவனை மகிமைப்படுத்தினார். அதனாலே ஒரு விடுதலை அவர் தெரிந்து கொண்டார். யோனா மீனின் வயிற்றில் இருக்கும் பொழுது தேவனை துதித்தார், ஒரு விடுதலை கிடைத்தது. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே இருக்கும் பொழுது தேவனை துதித்தார்கள். சிறைச்சாலையின் கதவுகள் திறவுண்டது. இன்றைக்கு சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் திறக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை நாம் துதிக்க வேண்டும். இந்த இடத்துல நாம் வசதியோடு இருக்கிறோம், உட்கார்ந்து இருக்கிறோம். நல்ல ஒரு இடத்துல ஏசியோடு கூட நாம் உட்கார்ந்து இருக்கிறோம். நமக்கு துதிக்க ஒரு வாஞ்சை நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். அதை நாம் கேட்போம். தேவனே, என்னுடைய இருதயத்திற்குள்ளாக உள்ளத்தின் ஆழத்திலே துதிப்பதற்கு, உம்மை ஸ்தோத்தரிப்பதற்கு, ஜீவனுள்ள தேவனாகிய உம்மை நான் ஸ்தோத்தரிப்பதற்கும் துதிப்பதற்கும் எனக்கு ஒரு வாஞ்சை நீர் இந்த நேரத்திலே கொடுத்தரலாம் அப்பா. என் ஆத்துமா உண்மையில் தாகமாயிருக்கிறது, மான்கள் நீரோடே வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மீது வாஞ்சியம் தவனமுமாய் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆகவே காலையும் மாலையும் எல்லா வேளைகளிலும் தேவனே நான் விடும் சுவாசமும் கூட அல்லேலூயா என்றே இருக்கட்டும் அப்பா என்று சொல்லி இந்த நேரத்தில் இந்த பாடலை பாடும் பொழுது நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து
விடுதலையோடு கூட இந்த பாடலை பாடி நம்முடைய தேவாதி தேவனை நாம் ஆராதிப்போம். சந்தோஷமாய் நாம் அவரை ஆராதிப்போம். அநேக கவலைகள் நமக்கு இருக்கலாம், அநேக வேதனைகள் இருக்கலாம். ஆனால் நாம் அவரை ஆராதிக்கும் பொழுது அவைகளை மறந்து விடலாம். தானியேலின் தேவன் நம்முடைய தேவன், யோனாவின் தேவன் நம்முடைய தேவன், பவுல் சீலாவுடைய தேவன் நம்முடைய தேவனாய் அவர் காணப்படுகிறார். யோனாவை போல கடலுக்குள்ளாய், தண்ணீருக்குள்ளாய், மீனின் வயிற்றுக்குள் இருந்தாலும் அங்கும் நான் அல்லேலூயா என்று சொல்வேன். உயர போகும்போது அது வெற்றி கீதம், தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாய் அது இருக்கிறது. அல்லேலூயா, இவனே மக்கள் ஸ்தோத்திரம் என்று சொல். சிரித்திருக்கிறார்கள். நாம் அப்படியே விழுந்து விட வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்கள். நம்முடைய எதிரி பெருக பெருக நமக்கு எதிரிகள் கிடையாது.
சத்துருதான் நமக்கு, சாத்தான் தான் நமக்கு எதிரியாக இருக்கிறான். மனிதர் மூலமாய் அவன் தன்னுடைய கோபத்தை காண்பிக்கிறான். நாம் விழ வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் நம்முடைய பந்தியின் அளவை பெருக பண்ணுகிற தேவன். சங்கீதம் 23 பார்க்கிறோம், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். அப்படிப்பட்ட கிருபை தேவன் கொடுக்க போவதற்காக தைரியத்தோடு இந்த கவியை நாம் பாடி தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். ஸ்தோத்திரம் ஜீசஸ். கரங்களை படுத்து நித்திரை செய்தேன், நான் விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். நான் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டே நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். இரவிலே உம்மை பாடும் பாட்டு என் வாயிலே இருக்கிறது, பகலிலே உம்முடைய கிருபையால் என்னை திருப்தியாக்குகிறீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே கிருபை பெருக வேண்டும் என்று சொன்னால் அவரை துதிக்க வேண்டும். நம்முடைய ஆத்துமாவும் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய வாய் மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்துமாவும் அவரை துதித்துக் கொண்டிருக்கும் பொழுது, இரவு நேரத்தில் நாம் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது கூட நம்முடைய ஆத்துமா அவரை பாடிக்கொண்டே இருக்கும். தேவனே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா என்று சொல்லி என் ஆத்துமா எப்பொழுதும் உம்மை பாடிக்கொண்டே இருக்கத்தக்கதான கிருபையை நீர் எனக்கு தாரும். எத்தனையோ எண்ணங்கள் என்னை சுற்றி என்னுடைய தலைக்குள்ளாய் போய்கொண்டே இருக்கிறதப்பா, என்னை தொந்தரவுப்படுத்துகிறது, எனக்கு தூங்கக்கூட முடியவில்லை என்று சொல்லி எத்தனையோ நேரங்கள் நாம் நினைத்திருக்கிறோம். ஆனால் நாம் அவரை துதிக்கும் பொழுது கிருபை பெருகும். கிருபை பெருகும் பொழுது இரவிலும் கூட நம்முடைய ஆத்துமா பாடிக்கொண்டே இருக்கும். ஒருவேளை நாம் படுக்கும் பொழுது பலவிதமான எதோ நாம் தேவையில்லாதவற்றெல்லாம் நாம் பார்த்து விட்டு டிவியில பார்க்கிறோம், மொபைல்ல பார்த்து நாம் ஒரு வேளை படுத்தால் நமக்கு நல்ல கனவுகள் வராது, வெளிப்பாடுகள் நமக்கு கிடைக்காது, அவரை துதிக்கிற அந்த சத்தம் நமக்கு கேட்கவே கேட்காது. ஆனால் அவரை நாம் துதித்துக் கொண்டே நாம் படுத்தால், நல்ல எண்ணங்களோடு நாம் தூங்கினால், இரவு நேரத்திலே பார்க்கும் பொழுது நம்முடைய ஆத்துமா பாடிக்கொண்டே இருக்கும். ஆகவே தேவனே அப்படிப்பட்ட கிருபை நேரம் எனக்கு தாரும் அப்பா என்று சொல்லி நாம் இந்த நேரத்தில் நாம் கேட்போம். இந்த பாடல் நாம் பாடப்போகிற இந்த பாடல் தேவனுடைய வசனத்தை குறித்து அதிகமாய் சொல்லுகிறது. எம்மை படைத்தவரே, பாதுகாப்பவரே, பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். உந்தன் சமூகம் அதில் இந்த நேரத்தில் நாம் கூடியிருக்கிறோம் அப்பா, உமக்கு நன்றி. முக்கியமாக இந்த நாளிலே முகிலனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க போகிறார்கள். முகிலன் மிகுந்த ஆர்வத்தோடு கூட இந்த ஞானஸ்தானத்திற்கு அவள் பெற்றோர்களோடு கூட ஒப்பு கொடுத்து இந்த இடத்துல வந்திருப்பது நமக்கு அதிக மகிழ்ச்சி. ஒரு ஆத்துமா கிடைக்கும் பொழுது
பரலோகத்திலே 1000 தூதர்கள் மத்தியிலே சந்தோஷம் உண்டாகும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே முகிலனை குறித்து நான் சொல்ல வேண்டும் என்று சொன்ன எப்பவுமே நைட்ல பாஸ்டரோடு பேசி வசனங்களை தியானித்து வசனத்தின் ஆழத்தை, வசனம் மிக ஆழமுள்ளது, அர்த்தமுள்ளது, அதை குறித்து எப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு நன்றாய் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு ஆர்வமுள்ள மகன். தேவனே, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஒப்புதலோடு நம்மை ஒப்பு கொடுப்போம். வசனத்திலே வளர நம் ஆர்வமுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை நடத்துகிறவராய் அவர் காணப்படுகிறார். ஆகவே இந்த பாடலை பாடி நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து அவருக்கு ஸ்தோத்திரங்களே நாம் ஏறெடுப்போம். படைத்தவரே, பாதுகாப்பவரே, பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். உந்தன் சமூகமதில் இந்த நேரமதில் கூடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கூடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் இதயங்களில் வசனம் தாரும், பாதைக்கு வெளிச்சம் வசனம், பாதைக்கு வெளிச்சம் வசனம். காலமெல்லாம் கர்த்தரின் நன்மைகள் எத்தனை அதிகம் அதிகம். வரும் நாட்களிலும் வழி நடத்திடுவே இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் இதயங்களில் உந்தன் வசனம் தாரும், பாதைக்கு வெளிச்சம் வசனம், பாதைக்கு வெளிச்சம் வசனம். தூய பாதையிலே நாங்கள் நடந்து செல்ல ஆவியின் கிருபை வந்திடும். உம்மில் அன்பு கூர்ந்து நாங்கள் வாழ இன்று நிரப்பும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நிரப்பும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் இதயங்களில் உந்தன் வசனம் தாரும், பாதைக்கு வெளிச்சம் வசனம், பாதைக்கு வெளிச்சம் வசனம், பாதைக்கு வெளிச்சம் வசனம். நாம் இந்த உலகத்திலே கரைப்படாத வாழ்க்கை வாழ வேண்டும், நல்ல ஒரு பாதையிலே செல்ல வேண்டும் என்று சொன்னால் நமக்கு வெளிச்சமாக அவருடைய வசனம் நமக்கு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரம்தான் நாம் அவருடைய பாதையிலே நாம் நடக்க முடியும். வெளிச்சமுள்ள ஒரு பாதையிலே நாம் நடப்பதற்கு அவருடைய வசனமே நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. தேவனே, என்னுடைய இருதயத்திலே நம்முடைய வசனங்கள் இருக்கட்டும் அப்பா என்று கேட்போம். வேறு ஏதேதோ இருக்கிறது, அதெல்லாம் எடுத்துவிட்டு இந்த நேரத்திலே மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நாம் திருப்பி இந்த வரியை நாம் பாடலாம். தேவனிடத்திலே ஒரு ஜெபமாக நாம் கேட்கலாம். தேவனே, எங்கள் இருதயங்களில் உந்தன் வசனம் தாரும், பாதைக்கு வெளிச்சம் வசனம். ஸ்தோத்திரம். நம்மை ஒப்பு கொடுத்து நாம் பாடுவோம். ஸ்தோத்திரம். தூய பாதையிலே நாங்கள் நடந்து செல்ல ஆவியின் கிருபை தந்திடும். உம்மில் அன்பு கூர்ந்து நாங்கள் வாழ இன்று நிரப்பும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நிரப்பும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் இதயங்களில் உந்தன் வசனம்
உயர்த்தி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தலாம். தேவனே, இந்த வேதாகமத்தை மொழிபெயர்த்தவர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இன்றைக்கு வேதாகமம் மிக சுலபமாய் நம்முடைய கரத்திலே கிடைக்கிறது. அதை மதித்து நடக்க கத்தத்தாமே நமக்கு கிருபை செய்ய வேண்டும். வசனத்தை கேட்கக்கூடாத பஞ்ச நாட்கள் சீக்கிரத்திலே வரப்போகிறது. நாம் வசனத்தை ஆழமாய் படிக்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். வேலைகளை குறித்து, நாம் செய்யும் வேலைகளை குறித்து நாம் அறிந்து கொள்ள விரும்புகிறோம், முயற்சிக்கிறோம், கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். ஆனால் வசனத்தை அறிந்து கொள்வதற்கு எவ்வளவு தூரம் நாம் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். அது நிலையானது. வானம் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் என்றைக்கும் மாறாததாய் காணப்படுகிறது. ஆகவே தேவனே, உம்முடைய வசனங்களுக்காக நன்றி செலுத்து. உம்முடைய வசனத்தை அனுப்பி என்னை குணப்படுத்துகிற உம்முடைய கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா என்று சொல்லி இந்த நேரத்தில் சுகவீனமாக இருக்கிற எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து பரிபூர்ணமான ஒரு சுகத்தை உம்முடைய வசனத்தின் மூலமாய் நீர் எனக்கு தாரும். மாத்திரை மருந்துகளை எடுத்துக்கொள்வதை விட மேலாக நான் உம்முடைய வசனத்தை உட்கொள்ள உதவி செய்தலும் அப்பா என்று கேட்கும் பொழுது அற்புதமான ஒரு சுகத்தை தேவன் கொடுக்க வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரோட வசனத்தை நாம் கைக்கொள்வோம், வளருவோம். கர்த்தர் கண்டிப்பாய் ஆத்துமத்திலும் சரீரத்திலும் நமக்கு சுகம் கொடுப்பார். கர்த்தாவே, உம்முடைய கிருபை தாரும் அப்பா. உம்முடைய கிருபையால் என்னை நிறைத்தரலும். உம்முடைய கிருபை இல்லாமல் இந்த உலகத்திலே நான் வாழ முடியாதப்பா என்று சொல்லி அவருடைய கிருபைக்காக நாம் கேட்போம். துதிக்கும் பொழுது கிருபை பெருகும். தாழ்மை உள்ளவர்களிடம் அவருடைய கிருபை தங்குகிறது. ஆகவே இந்த நேரத்திலே தேவனே கர்த்தாவே, உமது கிருபை என்னை தாங்குகிறது. நானும் உம்முடைய மிகுந்த கிருபையினாலே உம்முடைய ஆலயத்திற்குள் நான் பிரவேசித்து நான் உம்மை ஸ்தோத்தரிப்பேன் அப்பா. உம்முடைய கிருபையினாலேயே நான் பிரவேசிக்கிறேன். கிருபை இல்லாமல் இங்கு வர முடியாது, இங்கு நிற்க முடியாது. கிருபை இல்லாமல் நான் துதியை நடத்த முடியாது. அவருடைய கிருபை ஒன்றும் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையாய் இருக்கிறது. ஆகவே தேவனே, இந்த நேரத்தில் உம்முடைய கிருபை ஒன்று மாத்திரம் என்னை தாங்குகிறது என்று சொல்லி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தலாம். நம்முடைய கிருபையாலே இந்த நாளிலே ஞானஸ்நானம் எடுக்க முகிலனுக்கு நீர் உதவி செய்திருக்கிறீர். உடைய கிருபை அப்பா, எவ்வளவு பெரிய கிருபை அப்பா. உலகமே எங்களுக்கு உலகத்தில் உள்ள எல்லா ஐஸ்வர்யமும் கிடைத்தாலும் இதே போல ஐஸ்வர்யம் கிடைப்பது மிக கஷ்டம். ஆகவே கர்த்தாவே, உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது என்று சொல்லி தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த பாடலை நாம் பாடுவோம். பாடி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் சந்தோஷத்தோடு கூட தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய கிருபையினை தாங்குகிறது. கிருபை என்னை தாங்குது. கர்த்தாவே, கர்த்தாவே, உமது கிருபை என்னை தாங்குது. கர்த்தாவே, கர்த்தாவே, உமது கிருபை என்னை தாங்குது. வழி நடத்துது உம் கிருபை, பலப்படுத்துது உம் கிருபை. வழி நடத்துது உம் கிருபை, பலப்படுத்துது உம் கிருபை. கிருபை 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 கிருபை. கர்த்தாவே, என் கர்த்தாவே, உமது கிருபை என்னை தாங்குது. கர்த்தாவே, என் கர்த்தாவே, உமது கிருபை என்னை தாங்குது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பேன். ஆம் தகப்பனே, உம்முடைய கிருபையால் என்னை விடி சொல்லும். உம்முடைய கிருபை தொடர எனக்கு உதவி செய்தது. நன்மையும் கிருபையும் தொடரும். என் ஜீவனெல்லாம்
வீட்டிலே நீடித்த நாட்களாய் நான் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பேன். கர்த்தாவே, கர்த்தாவே, உமது கிருபை என்னை தாங்குது. கர்த்தாவே, கர்த்தாவே, உமது கிருபை என்னை தாங்குது. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதி பாடல் நான் பாடி கரங்களை தட்டி உற்சாகமாற்றி என்றென்றும் பாடிடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. புது வாழ்வு தந்தார் இயேசு, புது வாழ்வு தந்தார் இயேசு, புது வாழ்வு தந்தார் இயேசு, புது வாழ்வு தந்தார் இயேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, 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 அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இந்த நாளிலே நமக்கு ஜீவன் தந்த தேவனை நாம் போற்றி பாடி இருக்கிறோம். தொடர்ந்து நாம் பாடிக்கொண்டே இருப்போம். அவர் சமாதானம் தருகிறவர், விடுதலை தருகிறவர், எல்லாவற்றையும் இலவசமாய் நமக்கு கொடுப்பவர். நாம் போய் எதையும் செய்ய வேண்டாம், நாம் அவரை தேடி போக வேண்டாம். அவர் நம்மை தேடி வந்த தேவனாய் காணப்படுகிறார். ஆகவே தேவனே உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லி கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அந்த சமாதானத்தை அவர் கொடுக்கிறவர். உலகம் கொடுக்க கூடாத ஒரு சமாதானம், அந்த சீரியல் எல்லாம் கிடைக்கக்கூடாத ஒரு சமாதானம், உலக பிரகாரமான சந்தோஷங்களிலே கிடைக்கக்கூடாத ஒரு சமாதானம், சந்தோஷத்தை தேவன் கொடுத்து நம்மை நிரப்புவதற்காய் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தலாமா? ஸ்தோத்திரம். எல்லாரும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவருக்கு செலுத்துவோம். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நீர் பிரசன்னமா இருக்கிறீர் அப்பா. ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்தி அங்க வாசமா இருக்கிறீர். அதற்காக நன்றி, நன்றி, நன்றி. அந்த சந்தோஷத்தை ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் கொடுத்து நிரப்பி அந்த சந்தோஷம் நிறைவாகும்படி செய்ய போவதற்காய் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்தலாம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நான் என்றென்றைக்கும் உடைய பாடல்களை பாடி துதித்து கொண்டே இருப்பேன் அப்பா. அது இரவிலே என்னுடைய கீதமாய், ஆத்தும கீதமாய் அமைய நீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி முற்றிலுமாய் அவரை நம்ம அவருக்கு ஒப்புக் கொடுப்போம். இரண்டு கரங்களையும் கூப்பி தலைகளை தாழ்த்தி அவருடைய சமூகத்திலே நம்மை முற்றிலுமாய் நாம் ஒப்புக் கொடுப்போம். ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. ஸ்தோத்திரம். துதி கனம் மகிமை யாவுமக்கே உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். துதி சமாதானத்தை கொடுக்கிறது, துதியின் வேளை சந்தோஷத்தை கொடுக்கிறது, ஆறுதலை கொடுக்கிறது, நல்நம்பிக்கையை கொடுக்கிறது, புது பலத்தை கொடுக்கிறது. அதனால தான் தேவனை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன்,
அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். இந்த நாளுக்கு இன்று நியமிக்கப்பட்டிருக்கிற சங்கீதம் 87. நாம் எழுந்து நின்று இந்த சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். சங்கீதத்துக்கு உதவி செய்யும்படிக்கு மெர்லின் சுஜாவை முன்பாக அழைக்கிறேன். 87வது சங்கீதத்தை எழுந்து நின்று மாறி மாறி நாம் வாசிப்போம். சங்கீதம் 87. அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. தேவனுடைய நகரமே, உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். சியோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அதை சிறப்படுத்துவார். எங்கள் ஊற்றுகள் எல்லாம் உன்னில் இருக்கிறது என்று பாடுவாரும் ஆடுவாரும் ஏகமாக சொல்லுவார்கள். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் நாம் தெளிவாக புரிந்து கொள்ளும்படியாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நிறைய காரியங்களை நம்ம வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள முடியாமலும் இருக்கிறது. சில காரியங்களுக்கு நம்ம விளக்கம் சொல்லலாம், விளக்கம் கண்டுபிடிக்கலாம். அறிவு பெருகி கொண்டிருக்கிற ஒரு காலத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு ஒரு கேள்வி ஏதாவது இருந்தால் உடனே கூகுளில் போய் தேடுறோம். அதற்கு நிறைய பதில்கள் இருக்கிறது. ஓரளவுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நமக்கு அறிவு வெளிப்படுகிறது. ஆனால் அநேக காரியங்களை நம்ம புரிந்து கொள்ள முடிவதில்லை. சில விஷயங்கள் நமக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காரியங்களை நாம் அறிந்து கொள்ள பிரயாசப்பட்டாலும் கூட நமக்கு அநேக நேரத்தில் நமக்கு அதுக்கு விடைகள் கிடைப்பதில்லை. வெளியில இருக்கிற காரியங்கள், உலக பிரகாரமான காரியங்கள், உறவுகளிலே இருக்கிற காரியங்கள், இவைகளுக்கு நமக்கு பதில் கிடைப்பதில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு தனி மனிதன் தன்னைத்தானே புரிந்து கொள்கிறானா என்ற கேள்விக்கு கண்டிப்பாக பதில் என்னவாக இருக்கும் என்றால், முழுமையாக என்னையே எனக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. எனக்குள் இருக்கிற சில காரியங்கள் ஏன் எனக்குள் இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. இதுக்கு விளக்கம் சொல்ல முடியல. என் மனதில் சில எண்ணங்கள் இருக்கிறது, பயங்கள் இருக்கிறது, கலக்கங்கள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது, குழப்பங்கள் இருக்கிறது. அவைகளுக்கு என்னால் பதில் சொல்ல முடியவில்லை. சில நேரத்தில் நான் இப்படி நடந்து கொள்கிறேன், நான் ஏன் அப்படி நடந்து கொண்டேன் என்று என்னாலேயே விளக்கம் சொல்ல முடியவில்லை. இன்னுமே மனிதன் ஒரு புரியாத புதிராகத்தான் இருக்கிறான். அதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் எப்படி நம்மை கணிக்கலாம்? 3 விஷயங்கள் ரொம்ப உண்மை. 1, நம்மை படைத்தவர் ஒருவர் இருக்கிறார், நம்மை உருவாக்கினவர் ஒருவர் இருக்கிறார். அது எந்த ஒரு மதமா இருந்தாலும் சரி, அந்த மதத்தில் நம்மை படைத்தவர் ஒருவர் இருக்கிறார், உருவாக்கினவர் ஒருவர் இருக்கிறார் என்கின்ற அந்த நம்பிக்கை நிச்சயமாக இருக்கத்தான் செய்கிறது. அடுத்தது, அந்த உருவாக்கினவர் படைத்தவருக்கும் நமக்கும் நடுவில் இருக்கிற தொடர்பு என்ன? அதுல அந்த தொடர்புடைய அந்த கடவுள், தெய்வம், ஆண்டவர் என்றெல்லாம் அழைக்கிறோமே, அவர் நம்முடைய வாழ்க்கையில நேரடியாக ஈடுபடுகிறாரா? என்னை பற்றி அவருக்கு தெரியுமா? இந்த கேள்விகள் எல்லாம் நமக்குள்ளே இருக்கும். என் நம்பிக்கை சரியான நம்பிக்கை தானா? நான் நம்புவதிலே உறுதியாக இருக்கிறேனா? இந்த கேள்விகள் எல்லாம் நமக்குள்ள நிச்சயமா இருக்கும். பரிசுத்த வேதாகமத்தை பொறுத்தளவுக்கு படைத்த கடவுள் படைத்த மனிதனுக்கு பொறுப்பாய் இருக்கிறார். பொறுப்பாய் இருக்கிற ஒரு கடவுள் தான் கடவுளாக இருக்க முடியும். அப்படி அந்த படைத்த மனிதனுக்கு அவர் பொறுப்பாக இருக்கிறாருன்னு சொன்னால் அவருடைய வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் அவர் பங்கு கொள்கிறார். பரிசுத்த வேதாகமத்தில் இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு பகுதியை தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி படைத்து உருவாக்கி நாமம் தரித்த அந்த கடவுள் மனிதனோடு பொறுப்புணர்ச்சியோடு கூட நடந்து கொள்கிறார், அவனுடைய வாழ்க்கையின் தேவைகளை எப்படி சந்திக்கிறார், எப்படி அவனை வழி நடத்துகிறார். அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்வின் தேவை ஒருவேளை பணமா இல்லாமல் இருக்கலாம். நிறைய பேருக்கு பண தேவைகள் இருக்கிறது. ஆனா நமக்கு ஒருவேளை பண தேவை அந்த அளவுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனா மன தேவைகள் நிறைய இருக்கு. ஆங்கில ஆராதனையில பேசும்போது
சொன்னேன், பயங்கள் இருக்கிறது, கலக்கங்கள் இருக்கிறது, குழப்பங்கள் இருக்கிறது, மன அமைதி இல்லாத நிலைமைகள், சரீர சுகம் இல்லை, பலன் இல்லை, நிறைய காரியங்களை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறோம். இரவில் நித்திரை இல்லை. ஒவ்வொரு தனி மனிதனையும் தனிப்பட்ட முறையில் நம்ம கூப்பிட்டு விசாரிச்சா தெரியும் அவங்களுக்குள்ள எவ்வளவு காரியங்கள் இருக்கிறது என்பது. வெளியில பார்த்தா சிரிச்சிட்டு இருப்பாங்க, சமாதானமா இருக்கிறது போல தெரியும், சந்தோஷமா இருக்கிறதை போல தெரியும், நிறைவா இருக்கிறதை போல தெரியும். ஆனா எவ்வளவு உள்ளே போராட்டங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், ஏமாற்றங்கள், தோல்விகள் இருக்கிறது என்பதை அவர்களோடு கூட போய் பேசினா தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இன்றைக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு சின்ன பகுதியை எடுக்க விரும்புகிறேன். அந்த பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து பார்ப்போம். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஜான் சாப்டர் 9 verse 1 onwards. அவர் அப்புறம் போகையில், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். பிறவி குருடனாகிய ஒருவனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இல்லை இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். கண் பார்வையற்ற ஒரு மனிதனை சீஷர்களோடு போகும்போது இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். பார்வையற்றவர்களுக்கு தான் தெரியும் கண் பார்வை இல்லாம இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு சொல்லி. பிறவியிலே இருந்து கண் பார்வை இல்லை அப்படின்னா என்ன தெரியும் அர்த்தம்? அந்த தனி மனிதன் மற்றவர்களை சார்ந்தே வாழ வேண்டிய ஒரு நிலைமை. மற்றவர்களுடைய உதவி இல்லாம வாழ முடியாது, மற்றவர்களுடைய உதவி இல்லாம எங்கும் போக முடியாது. அப்படி மற்ற மனிதர்களையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் தன்னுடைய கண் பார்வையற்ற நிலைமையை குறித்து கண்டிப்பா ரொம்பவும் வருத்தப்பட்டிருப்பாரு. மற்றவங்களை பத்தி கம்பேர் பண்ணும்போது, பார்க்கும்போது, மற்றவர்களோடு கூட ஒப்பிட்டு பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கை ஒரு கஷ்டம் நிறைந்த வாழ்க்கை தான். அப்படிப்பட்ட அந்த ஒரு மனிதனை ஆண்டவர் சந்திக்கிறார். அப்படி சந்திக்கும் போது இந்த சீஷர்கள் கேட்கிற கேள்வி பாருங்க. ரபினா போதகரே, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ அல்லது இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இந்த கேள்வி கொஞ்சம் விகற்பமான கேள்வி. ஒவ்வொருவருமே யாருக்கு பிறக்க வேண்டும், எந்த சந்ததியில பிறக்க வேண்டும் என்பது நம்மாலே நியமிக்கப்படவில்லை, அது கடவுளாலே நியமிக்கப்படுகிறது. எந்த வருஷம் நம்ம பிறக்கணும், எந்த நேரம் பிறக்கணும், யாருக்கு பிறக்கணும், எப்படி நம்ம பிறக்கிறோம், எல்லாமே அவராலே நியமிக்கப்படுகிற காரியம். இந்த உலகத்துல அநேக அநீதிகள் இருக்கிறது. அதை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஒரு பக்கம் பணம் பெருகுகிறவர்கள் அவர்கள் சம்பரமமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நல்ல வசதியான வாகனங்களிலே போகிறார்கள். அந்த போகிற வழியிலேயே ஒரு குப்பை தொட்டி இருக்கு. அந்த குப்பை தொட்டிக்கு பக்கத்துல உட்கார்ந்து ஒருத்தர் சாப்பிடுறாரு, அதுல இருந்து எடுத்து சாப்பிடுறாரு. நாம் வாழ்கின்ற இந்த உலகத்துல இப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. ஆனா கடவுள் எல்லாரையும் ஆசீர்வதித்து தான் வச்சிருக்கிறாரு. எல்லாரும் சிறப்பாய் வாழ்வதற்கான எல்லா விதமான வாழ்க்கை வசதிகளும் அந்த பூமியில இருக்கிற அந்த மண்ணிலே இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் சமமாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டா இந்த மாதிரி வாழ வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா சில மனிதருடைய தன்னலத்தினால, அவர்களுடைய சுயநலத்தினால இன்றைக்கு வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள். 7 ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பாடை வாங்கி வீண் பண்றாங்க. அதே உலகத்துல குப்பை தொட்டி கிட்ட உட்கார்ந்து ஒருத்தர் சாப்பிடுறாரு. யோசித்து பாருங்க அருமையா தேவஜனமே. சில நேரத்துல நம்ம என்ன கேட்க தோணும் தெரியுமா? கடவுளே, உங்களுடைய நீதி எங்கே? உங்க நியாயம் எங்கே? ஏன் இப்படி நடக்குது? ஏன் இப்படிப்பட்ட ஒரு பாராபட்சம் என்று கேட்க தோன்றுகிறது. ஆனா கடவுள்கிட்ட நம்ம கேட்க முடியாது. ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்பதற்கான உரிமை நமக்கு கிடையாது. படைத்தவருக்கு அந்த உரிமை இருக்கிறது. அதற்கு காரணம் இருக்கும், சொல்ல முடியாது. இனி வருகிற உலகத்துல இவர்கள் எப்படி இருப்பார்கள் நமக்கு தெரியாது. ஒரு ஐஸ்வர்யவன் இருந்தான், அவனுடைய வாசல் அருகே லாசர் இருந்தான். அவன் பருக்களால் நிறைந்தவனாய் இந்த
ஐஸ்வர்யான் வீட்டுல இருந்து ஏதாவது கிடைக்குமான்னு எதிர்பார்த்து காத்திருந்தான். ஆனா இந்த ஐஸ்வர்யவான் அவனை கண்டுக்கவே இல்லை. அவனை பார்க்கும்போதெல்லாம் அவனுக்கு எரிச்சலா இருந்தது, என் வாசல்ல வந்து உட்கார்ந்துருக்கானே இவன். ஆனா ஒரு நாள் அவன் மரித்து போகிறான். அப்ப நம்ம கேட்கலாம், ஏன் இந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல்ல இருக்க இந்த லாசருக்கு ஏன் இந்த நிலைமை, ஏன் அப்படின்னு நம்ம கேட்கலாம். சாப்பாடு இல்லாம, துணிமணி இல்லாம. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் பருக்களை நாய்கள் வந்து நக்கின. அப்ப அந்த ஏற்றத்தாழ்வை பார்க்கும்போது நமக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அந்த கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, முதலாவது அந்த தரித்திரன் அவன் மரித்து போகிறான். மரித்து போகும்போது தேவ தூதர்கள் வந்து அவனை தூக்கி கொண்டு போய் ஆபிரகாமுடைய மடியிலே விட்டார்களாம். இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் நடக்கிற வாழ்க்கையில சில காம்பன்சேஷன்ஸ் கண்டிப்பாக உண்டு என்று நான் நம்புகிறேன். அதற்கு பிறகு இந்த ஐஸ்வர்யவான் மரிக்கிறான். அவன் போய் அக்கினியில கஷ்டப்படுறான். அது அந்த ஸ்டோரி நமக்கு தெரியும். இப்ப இந்த கதையில வந்து அவர்கள் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? யார் செய்த பாவம்? இவர்கள் செய்த பாவமா, அப்பா அம்மா செய்த பாவமா? அதற்கு ஆண்டவர் பதில் சொல்கிறார். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இவன் இப்படி பிறந்தான். இப்படி பிறந்ததுக்கு காரணம் என்ன? இவனுக்குள்ள சில தேவனுடைய கிரியைகள், செயல்பாடுகள் விளங்க வேண்டி இருக்கிறது. சம் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் காட்ஸ் ஆக்ட்ஸ், அது வந்து விளங்க வேண்டியிருக்கு. அதற்காக இவன் பிறந்தான் என்று பதில் சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகு ஆண்டவர் என்ன பண்றாருனாக்கா, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்னவர், அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களில் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றான். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அவன் அப்படியே போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். தேவனுடைய செயல்பாடு அவனுடைய வாழ்க்கையிலே விளங்கும்படியாக, தேவனுடைய ஒரு அற்புதம் அவனுடைய வாழ்க்கையிலே விளங்கும்படியாக கொஞ்சம் காலம் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் பார்வையற்றவனாய் இருந்தான். அவனுடைய சரித்திரம் இப்பொழுது பரிசுத்த வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு அவன் எல்லார்கிட்டையும் கண்டிப்பா சாட்சி சொல்லியிருப்பான். என்ன சொல்லியிருப்பான் தெரியுமா? நான் பார்வை இல்லாமல் இருந்தேன், இயேசு வந்தார், எனக்கு பார்வை தந்தார், என்னை வாழ வைத்தார், தேவனுடைய ஒரு மகத்துவம் என் வாழ்க்கையிலே விளங்கினது. கண்டிப்பா அந்த சாட்சியை அவன் கடைசி வரைக்கும் சொல்லியிருப்பான். அதற்கு பிறகு அவனை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க அங்க இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா. ஏன்னா அந்த அற்புதத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. சோ அவங்க தாய் தகப்பன் கிட்ட போய் என்ன கேட்கிறாங்கன்னாக்கா, உங்கள் குமாரன் குருடனாய் பிறந்தான் என்று சொல்லுகிறீர்களே, அவன் இவன் தானா? அவங்க அப்பா அம்மாவை போய் கஷ்டப்படுத்துறாங்க. ஏன்னா இந்த அற்புதத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மனதில்லை. அப்படி அவங்க போய் கேட்கும்போது அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? ஆமா, குமாரன் தான். 20வது வசனத்துல, அவன் குருடனாய் பிறந்தான் என்று எங்களுக்கு தெரியும், இப்பொழுது இவன் பார்வையடைந்தான், பார்வையடைந்த வகை எங்களுக்கு தெரியாது, அவன் நல்ல சுய வயதுள்ளவனாயிருக்கிறான், அவனிடத்துல போய் கேட்டுக்கொள்ள. அப்போ பெற்றோருக்கும் தெளிவா அவங்க சொல்றாங்க, ஆமா இவன் பிறக்கும்போது குருடனா தான் பிறந்தான், ஆனா இப்ப பார்வையடைந்திருக்கிறான். அவர்களுக்கு சந்தோஷம்தான். ஏனென்றால் ஒரு பெரிய பாரம் அவங்களை விட்டு நீங்கி விட்டது. கண் தெரியாதவங்களை வளர்க்கறது எவ்வளவு கஷ்டமா இருக்கும், பெற்றோருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் யோசித்து பாருங்க. அதற்கு பிறகு 22வது வசனத்துல, இவன் வயதுள்ளவனாய் இருக்கிறான், இவனையே கேளுங்கள் என்று தாய் தகப்பன்மார் சொன்னார்கள். ஆகையால் அவர்கள் குருடனாய் இருந்த மனுஷனை 2ஆந்தரம் அழைப்பித்து, நீ தேவனை மகிமைப்படுத்து, இந்த மனுஷன் பாவி என்று, அதாவது இயேசு பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார்கள். அதற்கு அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அவர் பாவியா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஒன்னே ஒண்ணுதான் தெரியும், நான் குருடனாய் இருந்தேன், இப்பொழுது நான் காண்கின்றேன், அதற்கு காரணம் இவர்தான். அவன் ரொம்ப தெளிவா சொல்லிட்டான். மற்றதை பத்தி எதை பத்தி நான் பேச விரும்பல. அவர் யார் என்று எனக்கு தெரியாது, அதை பற்றி தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. ஒரே ஒரு விஷயம், என் வாழ்க்கையில ஒரு தேவை இருந்தது, அந்த தேவையை இவர் அற்புதமாய் சந்தித்தார். எனக்கு பார்வை இல்லாம இருந்தது, அந்த பார்வையை எனக்கு கொடுத்தார். என் வாழ்வின் தேவையை சந்தித்தார். இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் தான் இயேசு கிறிஸ்து என்ற தெய்வம். நம்ம வாழ்வின் தேவையை சந்திக்கிற தெய்வம். நான் சொன்னேன் இல்லையா, தேவனுக்கும் மனிதனுக்கும், படைத்த தேவனுக்கும் படைக்கப்பட்ட மனிதனுக்கும் இருக்கிற தொடர்புல நம்முடைய தேவைகளை சந்திக்கிற ஒரு கடவுள் உண்மையான கடவுளாகத்தான் இருப்பார் கண்டிப்பா. ஏனென்றால் நம்முடைய தேவையை அவர் அறிந்திருக்கிறார். இந்த
பிறவி பார்வை இல்லாத இந்த மகனுடைய வாழ்க்கையிலே அவர் வந்தார், அவனை கண்டார், அவனுக்கு சுகம் கொடுத்தார், பார்வையை கொடுத்தார். அவன் சொல்லுகிற சாட்சி என்ன தெரியுமா? எனக்கு ஒண்ணு தெரியும், நான் பார்வை இல்லாமல் இருந்தேன், இவர் எனக்கு பார்வை தந்தார். என் வாழ்வின் தேவை சந்திக்கப்பட்டது, என்னுடைய நெருக்கம் மாறினது, என்னுடைய குழப்பம் நீங்கினது. இவ்வளவு வருஷம் நான் மற்றவர்களை சார்ந்து வாழ்ந்த அந்த வாழ்க்கைக்கு ஒரு முடிவு வந்தது. நான் இனி சுயமாக என் கால்களில் நின்று நான் வேலை செய்து சம்பாதித்து நான் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு என்னுடைய வாழ்க்கையிலே கிடைத்தது. அதற்கு ஒரு பேர் என்ன தெரியுங்களா? மறுவாழ்வு. மறுவாழ்வு, ஒரு புது வாழ்வு. ஒரு புது வாழ்வை இயேசு எனக்கு தந்தார். அந்த புது வாழ்வின் நிமித்தம் நான் இனி ஒரு புதிய சிருஷ்டியாய் நான் வாழப்போகிறேன். அருமையான தெய்வமே, இந்த காலை வேளையிலே இதை நான் உங்களுக்கும் உறுதிப்படுத்த விரும்புகிறேன். நம்முடைய வாழ்வின் தேவை எதுவாக இருந்தாலும் சரி, அது பண தேவையா இருக்கலாம், மன தேவையா இருக்கலாம், உறவு தேவையா இருக்கலாம், அல்லது பலவிதமான பயங்கள்ல இருந்து விடுதலையா இருக்கலாம், வியாதிகள்ல இருந்து விடுதலையா இருக்கலாம், ஆண்டவர் நம்மை சந்திப்பார். அவர் மீது நம்ம நம்பிக்கை வைக்கும்போது, விசுவாசம் வைக்கும்போது ஆண்டவர் நம்மை சந்திப்பார். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை செய்வார். அது நிமித்தம் வருகிற சாட்சியோடு கூட நம்ம கடைசி வரைக்கும் நாம் வாழ முடியும். அது மட்டுமல்ல, அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார், நம்மை பரிசுத்தமாக்குகிறார். பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு இந்த உலகத்திலே அதிகாரம் உண்டு என்பதை அவரே வெளிப்படையாய் சொல்லுகிறார். ஏனென்றால் பாவத்துக்கு அவர் கல்வாரி சிலுவையிலே பரிகாரம் செய்தார். பரிகாரம் செய்ததுனால பாவங்களை மன்னிக்க அவருக்கு அதிகாரம் உண்டு. அந்த பாவ மன்னிப்பை பெற்று புது வாழ்வு வாழ, புதிய மனிதனாய் வாழ தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை அருளுவாராக. நம்முடைய வாழ்வின் தேவைகள் அற்புதமாய் சந்திக்கப்படும் போது ஆண்டவருக்கு மகிமையாய் நாம் சாட்சி சொல்லி அவருக்காக வாழ்வதற்கு தேவன் நமக்கு கிருபை அருளுவாராக. அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் உட்கார்ந்துருக்கிற இதே இடத்துல உங்கள் வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு தெரியும், உங்கள் தேவை என்னன்னு தெரியும், எதற்காக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்கள். பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது, நாம் நினைப்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிறவருடைய வல்லமை. நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்ம வேண்டிக் கொள்கிற காரியம், நம்ம ஆசைப்படுகிற காரியங்களுக்கு அப்பாற்பட்டு செயல்படக்கூடிய ஒரு வல்லமை. ஏன்னா அவர் உருவாக்கின கடவுள், அவரால் எல்லாம் செய்ய முடியும். எல்லா தேவைகளையும் அவரால் சந்திக்க முடியும். நம்முடைய சரீரத்தின் அவயவங்களை புதுப்பிக்க முடியும், புது வாழ்வு நமக்கு கொடுக்க முடியும், பாவங்களை மன்னிக்க முடியும், பரிசுத்தமாக்க முடியும். ஆண்டவர்கிட்ட அப்படியே கண்களை மூடி கேட்போமா? ஆண்டவரே, என் வாழ்வின் தேவைகள் சந்திக்கப்படும்படி நீர் என் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்யணும். அந்த பார்வை இல்லாத அந்த மகனுக்கு நீங்கள் ஒரு அற்புதத்தை செய்தீங்கப்பா. அதே ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறீங்க. நீங்கள் மரித்தீங்க, ஆனால் 3ஆம் நாள் மரித்து உயிரோடு எழுந்தீங்க. இன்றைக்கு நீங்கள் ஜீவனோடு இருக்கிறீங்க. என் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்யுங்க. என்னுடைய சூழ்நிலையிலே ஒரு அற்புதத்தை செய்யுங்க. எனக்கு ஒரு அற்புதத்தை செய்து உங்களுடைய மகிமையை எனக்குள் வெளிப்படுத்துங்க. உங்களுடைய கிரியை என் வாழ்க்கையிலே வெளிப்படுத்துங்க. இன்றைக்கு சபைக்கு ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு நாள். ஏனென்றால் சமீப காலத்தில் நம்முடைய சபைக்கு வர ஆரம்பித்திருக்கிற முகிலன் பரிசுத்த வேதாகமத்தின் சத்தியங்களை முழுமையாக புரிந்து கொண்டு இன்றைக்கு நீதியின் கட்டளையாகிய ஞானஸ்நானத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஞானஸ்நானத்துக்காக அவங்களுடைய அன்பு குடும்பம் வந்திருக்காங்க. அப்பா வந்திருக்காங்க, அம்மா வந்திருக்காங்க, சித்தி வந்திருக்காங்க, தங்கை, தங்களுடைய பிள்ளை வந்திருக்காங்க. ஆண்டவருடைய நாமத்தில் உங்களை மனப்பூர்வமாக வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாள் முகிலனுடைய அம்மாவுடைய பிறந்த நாளாகவும் இருக்கிறது. ஸோ டபுள் ஜாய், 2 விதமான சந்தோஷம். ஸோ இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். முகிலன் தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ள அன்போடு கூட அழைக்கிறேன். கரங்களை தட்டி முகிலன் வரவேற்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல எனக்கு இந்த உண்மை சத்தியம் அப்படி எதுவுமே எனக்கு தெரியாது. வித் ஹெல்ப் ஆஃப் காட், அப்புறம் பாஸ்டரோட கைடன்ஸில் தான் எனக்கு உண்மை சத்தியம் எல்லாத்தையும் எனக்கு தெரிய வந்துது. அப்புறம் நிறைய டெய்லியும் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கால் பண்ணி டவுட் கேட்டு எல்லாமே நான் உண்மையும் சத்தியத்தையும் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஒருவன் கிறிஸ்துவிற்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவனை ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின என்ற வசனத்துக்கு ஏற்ற மாதிரி என்னோட பழைய பாவ செயல்கள் எல்லாம் மறைந்து இனி இந்த ஜீவனுள்ள வாழ்க்கையை வாழணும் நான் ஞானஸ்நானம் எடுக்கிறேன். இனி இதுக்கப்புறம் இது நான் இல்லை, கர்த்தர் என்னுடன் வாழ்வார் என்று நான் நம்புகிறேன். ஆமென்.
God bless you. முகிலன் வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக் பர்சன். அதான் முகிலன் பற்றி நான் சாட்சி சொல்ல முடியும். ரொம்ப ரொம்ப சிஸ்டமேட்டிக், வெரி அஃபெக்ஷனேட், ரொம்ப ஜென்யூன். உள்ள என்ன இருக்கோ அதுதான் வெளியில். ஒரு மனதுருக்கம் உள்ள ஒரு மகன். அதற்காக ஆண்டவருக்கு சொல்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தது ரொம்ப ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸ். அதுக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். அதே மாதிரி பைபிள் வாசிக்கிறதும் டெய்லி ரெகுலராக பைபிள் வாசித்து கரெக்டாக 9 மணிக்கு எனக்கு ஒரு கால் வந்துடும். அன்றைக்கி என்னென்ன வசனம் புரியலையோ அதெல்லாம் விளக்கம் கேட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 minutes 25 minutes எவ்ரி டே அந்த விளக்கம் கேட்டு படித்து புரிஞ்சுக்கிட்டு, அது மேலே வேறு ஏதாவது இன்னொரு வசனத்தோட சேர்த்து அப்படி படிக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் நல்ல ஒரு தெய்வீக ஞானத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அதுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இன்றைக்கு முகிலனுடைய சாட்சியை கேட்டோம், சந்தோஷம். இனி வருகிற வாழ்க்கை முகிலனுக்கு நல்ல வளமுள்ளதாய் செழிப்புள்ளதாய் இருக்கணும். எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படணும். இனி நிறைய விஷயங்கள் நடக்க வேண்டியிருக்கு படிப்படியாக. அதற்கெல்லாம் ஆண்டவர் போதுமானவராக இருக்கணும். அதற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஞானஸ்நானம் என்றால் என்ன? ஒரு 2 வார்த்தைகள் நான் சொல்ல விரும்புகிறேன். ஞானஸ்நானம் என்பது ஒரு புது வாழ்வை குறிக்கிறது. அந்த புது வாழ்வை நாம் ஆண்டவர் கரத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்கிறோம். பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, பரிசுத்தமாகிறோம். அதுக்கு பிறகு ஆண்டவர் என்னுடைய சொந்த ரட்சகர், இனி புது வாழ்க்கை நான் வாழப் போகிறேன். அதுதான், அவ்வளவுதான். ரட்சிப்பு என்பது நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமாகி ஆண்டோடைய பிள்ளையாய் வாழ்ந்து இனி இந்த உலகத்தில் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கும். கர்த்தர் நமக்கு அவர் புது வாழ்க்கையை தருகிறார். அதுதான் ஞானஸ்நானம். அதற்கு இயேசு கிறிஸ்துவோடு கூட அவருடைய மரணத்திலே மரித்து அவருடைய உயிர்த்தெழுகிற அடையாளம் தான் அந்த தண்ணீரில் நம்ம மூழ்கி எடுக்கிறது. ஸோ அந்த ஒரு கிருபையை தேவன் நம்ம எல்லாருக்கும் தந்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். நாம் இப்பொழுது ஞானஸ்நான ஆராதனைக்கு ஆயத்தமாகிறோம். கர்த்தர் தாமே இந்த நாளை, இந்த நேரத்தை முகிலனுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நாம் தேவனுக்கு கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தலாம். இன்றைக்கு எடுக்க போகிற இந்த முடிவிலே கடைசி வரைக்கும் நிலை நிற்கத்தக்கதாய், துவக்கத்தை பார்க்கலாம் முடிவு நல்லது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த பந்தை பொருளை பெற்றுக்கொள்ளும்படியாய் முகிலன் ஓடி வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் தாமே இதை ஒரு ஆதாரமாக பயன்படுத்தும்படியாய் நாம் முற்றிலுமாய் முகிலனை கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து நாம் ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் நம்முடைய வாய்களை திறந்து தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுக்கலாம். இது மிக மிக சந்தோஷமான ஒரு நாள். தகப்பனே, நான் தாயின் கர்ப்பத்தில் வெளிப்படும் முன்னே நீர் என்னை அறிந்திருக்கிறீர், உம்முடைய சார்பிலே நான் விழுந்தேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட நாளை கர்த்தர் மகனோட வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுத்ததற்காக, இந்த சந்தோஷத்தை நிறைவாய் கொடுத்து வழி நடத்துவதற்காக, மகனுடைய வாஞ்சை தேவன் நிறைவேற்றின இந்த கிருபைக்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம், ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். முகிலன் கிட்ட சில கேள்விகள் கேட்கணும். எந்த ஒரு கட்டாயத்தின் நிமித்தமாக, நிர்பந்தத்தின் நிமித்தமாக இந்த ஞானஸ்நானமா இல்லை எல்லாம் புரிஞ்சுட்டு இந்த நிர்பந்தம் கட்டாயம் எதுவும் கிடையாது இல்லையா? சரி, ஓகே. இப்போ பைபிள் வாசிக்கும் போது எப்படி இருக்கு? என்ன மாற்றங்கள் வந்திருக்கு வாழ்க்கையில? நிறையா உண்மை சத்தியம் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். முதல்ல விட இப்போ நிறைய விஷயம் தெரியுது. இது உண்மை, இது சத்தியம் அப்படின்றது. நிறைய மாற்றம் வேலையில் அறிவு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மற்றபடி நிறையா விஷயம் எனக்குள்ளே நான் நிறைய உணர்றேன். எனக்குள்ளே நிறைய மாற்றம் வந்திருக்கு. பழக்க வழக்கம் எல்லாமே ஃபோன் மொபைல் யூஸ் பண்ணுறது, டிவி பார்க்குறது எல்லாமே குறைஞ்சிருச்சு. ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் தாண்டி இப்போ நிறைய விஷயம் ரெகுலராகவே பைபிள் படிக்கிறதுக்கு கொண்டு வந்துட்டேன். ஒரு காரியத்தை யோசிக்கும் போது நீதி, நியாயம், இது உண்மை இல்லை, அந்த மாதிரிலாம் யோசனைகள் வருதா? அது எல்லாமே எனக்கு புரியுது. இப்போ பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு நிச்சயம் இருக்கா? இனிமே ஒரு புது சிருஷ்டி, நீ சொன்ன மாதிரி கிறிஸ்துக்குள் ஒருவன் இருந்தால் புது சிருஷ்டி ஆயிருக்கா? பழையவர்கள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாக. ஸோ இன்னைக்கு அப்பா, அம்மா, சித்தி, தங்கச்சி எல்லாம் வந்து சந்தோஷம் தான் இல்லையா? God bless you.
சூஸ் பண்ண பேர் வந்து ஜாஷுவா. நல்ல ஒரு அருமையான கேரக்டர், பைபிளில் போல்டு கேரக்டரு, தைரியசாலியான ஒரு கேரக்டரு, ஒரு செயல் வீரர். ஜாஷுவா வந்து ஒரு செயல் வீரர், ஒரு வாரியர். அந்த பேர் நம்ம முகிலன் செலக்ட் பண்ணதுக்காக உண்மையாகவே ரொம்ப ரொம்ப நம்ம சந்தோஷப்படுறேன் நான். அந்த பேர் தான் இப்போ வந்து முகிலனுக்கு நாம் வைக்க போகிறோம். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். எனது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். இணைந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய இணைப்பிரியாத அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும், சபை மக்களோடும், மிஷினரி குடும்பத்தோடும், தூரத்திருக்கிற பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. God bless you.